வடிவேலு விவேக் அவரும் அந்த கொரோனா நேரத்தில் இறந்து போனார். ஐயோ என்ன தாங்க முடியாத வழி இல்லை, அது பெரிய கொடுமையாக இருந்துச்சு. அந்த இடத்துல நான் ரொம்ப மோசமாக இருந்தேன். ஒரு மாதிரியே கையாலாம் ஆட ஆரம்பிச்சேன். நான் வீட்டிலலாம் போய் விசாரித்தேன். அது உண்மையிலே அந்த இடத்துல நான் ரொம்ப மோசமாக இருந்தேன். நாங்களும் எங்களுக்கே ஒரு மாதிரியே கையாலாம் ஆட ஆரம்பிச்சேன். எங்கள் வீட்டிலே பயப்படுறாங்க எல்லாருமே, ஒருத்தரை பார்த்து. அன்றாடம் கூலிக்கு போகிறவங்கலேருந்து எத்தனை மக்கள் எவ்வளோ சீரழிஞ்சாங்கன்றது பெரிய கொடுமையாக இருந்துச்சு. அப்போ அந்த கஷ்டத்தெல்லாம் சேர்த்து நான் பட்ட கஷ்டம் எவ்வளோ பரவாயில்லைங்கிற மாதிரி நான் போய் மனத்தை தேய்ச்சிருக்கேன். ஒவ்வொரு காலகட்டம்னு ஒன்று இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கவுண்டமணி செந்தில் அப்படின்னு ஒரு காலகட்டம்னா வடிவேலு விவேக். ஆனால் உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருந்தது, சேர்ந்து நிறைய படங்கள் நடிச்சிங்க, நல்ல நண்பர்கள் நீங்கள். பட் அவரும் அந்த கொரோனா நேரத்தில் இறந்து போனார். அது உங்களுக்கு எவ்வளோ ஆமாம், ஐயோ என்னென்ன தாங்க முடியாத வழி இல்லை அது. நான் வீட்டிலலாம் போய் விசாரித்தேன். அவர் வந்து போலேன்னு நான் வீட்டில் போயிட்டு அவர் போய்விட்டு தங்கச்சியில் போய் விசாரித்து அவனை பார்த்து அவன் வீட்டில் எல்லாம் பேசி பிள்ளை குட்டிலாம் பேசி தான் வந்தேன். அந்த வழி தாங்கவே முடியாது. அதனாலே அது இறப்பான்னு எப்படி சொல்ல முடியும்? அதான் சொல்லல, எத்தனையோ பேர் பிரியப்பட்டாலாம் ரொம்ப டப்புன்னு பட்டாங்க. அது உண்மையிலே அந்த இடத்துல நான் ரொம்ப மோசமாக இருந்தேன். நாங்களும் எங்களுக்கே ஒரு மாதிரியே கையாலாம் ஆட ஆரம்பிச்சு. எங்கள் வீட்டிலே பயப்படுறாங்க எல்லாருமே, ஒருத்தரை பார்த்து. இப்போ நிறைய இடத்துல நினச்சா பார்த்துப்பீங்க நீங்கள். புருஷன் செத்துருவார், பொண்டாட்டி மாடு இருக்குது, அது வீட்டுக்குள்ளே கொண்டு வராதிங்க, அப்படி தூக்கி போருங்க, கொண்டு பிள்ளை குட்டிலாம் இருக்குங்க, கொண்டு போயிருங்க. இப்படி ஆகி போச்சே. ஒரு வைத்தியம் பண்ண டாக்டரே வந்து ஊருக்குள்ளே புதைக்கக்கூடாதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, அது நீங்கள் மேடையில் நீங்கள் தான் சொன்னீங்க. அப்போ நான் வந்து படத்துக்கு வரல. நான் அப்போ தான் சொன்னேன், நீங்கள் வருவீங்க திருப்பி வருப்பீன்னு சொல்லி முடிச்சோட தான் கொரோனா வருது. ஸ்டேஜில் நம்ம 2 பேரும் பேசிட்டு திருப்பி நீங்கள் வரணும் வடிவேல்னு மேடையில் சொல்கிறீங்க. கமல் சார் ஃபங்க்ஷனில் பேசுகிறாங்க. கமல் 60 என்ன கமல் சார் 60 பேசிடும், நீங்கள் தான் பேசுகிறீங்க. பேசி முடிச்சு போனால் எனக்கு இன்னிலேருந்து விடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு போகிறேன் வீட்டுக்கு. போனால் அங்கே ஒரு மாதம் கொரோனா ஸ்டார்ட் ஆகுது. அவருக்கான உங்களுக்கு ஞாபகம் 2019 நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் மார்ச் 2019 கொரோனா ஸ்டார்ட். அடுத்த 3 மாதத்துக்குள்ளே கொரோனா ஸ்டார்ட் ஆகி அங்கே 2 வருஷம் போகுது, தள்ளி போகுது. அது நீங்கள் சொன்ன மாதிரி ஓவராலாக ஊருக்கே கதவை. அப்போ பார்த்தா மொத்தத்துக்கும் கதவை விட்டாங்க. அப்பா என்னடா அது. அப்போ எனக்கு முக்கியமானலாம் சினிமாவில் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அதிகமாக சுராஜ் பண்ணுறாரு. பங்காளி உனக்கு செஞ்ச பாவம் போட்டுருக்கு, ஹோட்டலாக திரையுலகத்தையே மூடிட்டாங்க. இல்லை சுத்தமாக எந்த நடிப்பு நின்று போச்சு. அப்புறம் பார்த்தா அன்றாடம் கூலிக்கு போகிறவங்கலேருந்து எத்தனை மக்கள் எவ்வளோ சீரழிஞ்சாங்கன்றது பெரிய கொடுமையாக இருந்துச்சு. அப்போ அந்த கஷ்டத்தெல்லாம் சேர்த்து நான் பட்ட கஷ்டம் எவ்வளோ பரவாயில்லைங்கிற மாதிரி நான் அப்படி மனத்தை தேய்ச்சிருக்கிறேன். இப்போ நீங்கள் உங்களுடைய லாங்கர் கரியரில் பெரிய சினிமா பண்பலம் எல்லாம் எதுவுமே இல்லாத ஒரு சிம்பிளான இடத்துலேருந்து பேக்ரவுண்ட் எதுவும் ஒன்றும் கிடையாது. எதுவுமே அப்புறம் ரொம்ப எளிய பின்னணியிலேருந்து தான் வந்திருக்கிறீங்க. நீங்கள் தத்தித்தடு மாதிரி தான் மேலே வந்திருக்க முடியும். யதார்த்தமாகவே அது நடந்திருக்கு கண்டிப்பாக. ஆனால் உங்களையும் அறியாமல் அல்லது இது பற்றின புரிதல் இல்லாமல் நம்மளே இந்த தப்புகளை பண்ணிவிட்டோமோ அப்படின்னு சில விஷயங்கள் உங்களுக்கும் தோணுதா? இல்லை, கிடையாது. என் மனசில் என்ன பண்ணுறதோ அதுதான். அது தொழில் பண்ணும்போது எனக்கு இப்போ நான் வரதுக்கு போவேன். நீங்கள் எனக்கு பிடிக்காத ஒரு காமெடி சொல்லி அவரே சிரிப்பாங்க சில இடத்துல. எனக்கு பிடிக்கலைங்க அந்த காமெடி சொல்லுவேன். இல்லை எங்களுக்கு பிடிச்சிருக்குங்க நீங்கள் பண்ணுங்கம்மாங்க. இல்லை எனக்கு வரலையே, எனக்கு வராமல் நீங்கள் மட்டும் சிரிச்சு அப்படின்னு பண்ண முடியும். இல்லை எனக்கு செட் ஆகலைங்க, நான் போயிட்டு வரேங்க அப்படின்னு அட்வான்ஸை கொடுத்துட்டு வந்துடுறேன். Behind Roots Master Inspirers with director Sundar C and Vadivelu. Title sponsor GT Holiday, South India's #1 travel brand, and MCR Pure Cotton Club formals and casual shirts. Powered by Chennai Samita, Aviation, Nursing, Hotel Management, Easya Padikalam, Salary Oda, Aroma Agmargi, Ananda Anubavam, Aroma Agmargi, Mr. Gold Oil, Refined Sunflower Oil, Tarathilum, Alavilum, no compromise. Dr. Shivarma Wellness, அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகமெங்கும்.